ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க சோனியா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஸ்க் மியூசிக் தமிழ். இன்னைக்கு நான் என்னோட லைஃப்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை பார்த்தேன். அவரை பத்தி ஷேர் பண்றதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ என் முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒருத்தர் வந்தாரு. அவர் நல்ல டிப்டாப்பா வந்தாரு. அவர் வந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒரு ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் சென்டரோட நேம் சொல்லி அங்க ஆட்டோ போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, எதுக்குப்பா அங்க போற அப்படின்னா, நான் ஐஏஎஸ் கோச்சிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆட்டோ டிரைவரு எங்க போகணும் எவ்வளவு வாங்கணும் அதெல்லாம் கேட்காம அடுத்த செகண்ட் அவர் கேட்ட வார்த்தை என்னன்னா, எத்தனை வருஷமாப்பா போற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் ஒரு 1.5 வருஷமா கோச்சிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, ஒரு 5 நிமிஷம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலுக்கு உனக்கு நாலேஜ் வந்துரும். எதுக்குப்பா தேவையில்லாம இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல போயிட்டு காசு கொட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னால அந்த சிரிப்பை அடக்கவே முடியல. ஆனா அவர் சொன்னது ஒரு பக்கம் எனக்கு யோசிக்க வேண்டியதாவும் தெரிஞ்சிச்சு. மறக்காம அந்த ஆட்டோ டிரைவர் பேசுனது சரியா தப்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். பாய் நண்பர்களே.